ஹாய் லேர்னர்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து கேட் கொஸ்டின் ஒண்ணு எடுத்து சால்வ் பண்ண போறோம் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ்ல. இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்க போறதுக்கு முன்னாடி சில கான்செப்ட் நம்ம என்னன்னு தெரிஞ்சாதான் இந்த கொஸ்டின் நம்ம சால்வ் பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். டூஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன, அது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த கேட் கொஸ்டின் என்னன்னு சால்வ் பண்றதுக்கு முன்னாடி நமக்கு டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கறத ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். டேட்டா ரெப்ரசன்டேஷன் அப்படின்னா என்னன்னா, எப்படி நம்ம டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேவ்ஸ் இருக்கு. அது வந்து என்னென்ன வே அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்பர்ஸ், கேரக்டர்ஸ், இமேஜஸ், இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். நம்பர்ஸ் அப்படிங்கிறப்போ அன்சைன்டு, சைன்டு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட், பிசிடி இதன் மூலியமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். கேரக்டர்ஸ் பாக்குறீங்கன்னா ஆஸ்கி கோடு, யூனிகோட் மெத்தட்ல சொல்லலாம். இமேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா பிக்சல் அல்லது ஆர்ஜிபி இந்த மெத்தட்ல நம்ம வந்து இமேஜ் மூலியமா நம்ம அந்த டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஆடியோ அதாவது சாம்பிளிங், பிசிஎம் இது மூலியமா பண்ணலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா மிஷின் கோட் அண்ட் ஆப் கோட் ஆப்பரன்ஸ் இது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மெத்தட்ல நம்ம டேட்டாவை ரெப்ரசென்ட் பண்ண போறோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா நம்பர்ஸ்ல நம்ம பார்க்க போறது அன்சைன்டு, சைன்டு, ஃப்ளோட்டிங் பாயிண்ட், பிசிடி. அன்சைன் நம்பர்ஸ் அப்படின்னா என்னன்னா ஒன்லி சைன் எதுவுமே இருக்காது. அது நமக்கு ரெப்ரசென்ட் பண்றது எல்லாமே வந்து பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் தான் மட்டும்தான் இருக்கும். அதே சைன்டு பாத்தீங்கன்னா நமக்கு பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அன்சைன்ங்கிறப்போ ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும்தான். சைன்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டு நம்பர்ஸ் இருக்கும். இதுல சைன் மேக்னிடியூட்னு சொல்லலாம் ஒண்ணு, இன்னொன்னு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இந்த சைன்டை எப்படி எல்லாம் ரெப்ரசென்ட் பண்ணலாம்னா இந்த 3 வேவ்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஒன்னு சைன் மேக்னிடியூட் அண்ட் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அண்ட் டூஸ் காம்ப்ளிமெண்ட். நம்ம மோஸ்டா யூஸ் பண்றது என்ன அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட். உங்களுக்கு எம்சிக்யூ எல்லாமே எதா டைப்ல வரும் அப்படின்னா டூஸ் காம்ப்ளிமெண்ட் இது பண்ணி தான் உங்களுக்கு எம்சிக்யூ கண்டிப்பா நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அப்புறம் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா நத்திங் பட் என்னதான் ரியல் நம்பர்ஸ் யூசிங் மேண்டிசா பிளஸ் எக்ஸ்போனன்ட். அதாவது IEEE ஃபார்மேட்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ரெப்ரசன்டேஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் பிசிடி கோட் நமக்கே தெரியும், பைனரி கோட் டெசிமல். ஈச் டெசிமல் டிஜிட் ரெப்ரசென்ட் பை 4 பிட்ஸ். இந்த பிசிடி பத்தி தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு நான் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ல பிளேலிஸ்ட்ல நான் இதை பத்தி டீடைலா போட்டிருக்கேன், அதை போய் பாருங்க. நெக்ஸ்ட் அதான் சொல்றாங்க பைனரி ரெப்ரசன்டேஷன்ல 2 விதமா நம்ம பிரிக்கலாம். ஒண்ணு வந்து பாசிட்டிவ் வேல்யூஸ் மட்டும் இருக்குது, அதுல வந்து அன்சைன்டு மட்டும் வரும். நெக்ஸ்ட் வந்து போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கொடுக்கறது என்னன்னா சைன் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அதாவது இதுல வந்து சைன் மேக்னிடியூட் வந்து ஒன்னு ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட், டூஸ் காம்ப்ளிமெண்ட். இது சைன் ரெப்ரசன்டேஷன்ல நம்ம கொடுப்போம். இந்த சைன் மேக்னிடியூட் கான்செப்ட் பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்லயும் பாசிட்டிவ் வேல்யூஸ் அண்ட் நெகட்டிவ் வேல்யூஸ் 2 விதமா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். பட் நோ கான்செப்ட். அதாவது இதுல வந்து என்னன்னா இதுல வந்து ஜீரோஸ் பாத்தீங்க அப்படின்னா 2 விதமா இருக்கும். பாசிட்டிவ் ஒன்னு இருக்கும், நெகட்டிவ் ஒன்னு இருக்கும். அதே மாதிரி ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்லயும் பாசிட்டிவ் ஒன்னு இருக்கும், நெகட்டிவ் ஒன்னு இருக்கும். நமக்கு ஆல்வேஸ் நமக்கு மேத்தமெட்டிக்கலா தெரியும் ஜீரோங்கிறது ஒரே வேல்யூ தான். சோ இந்த 2 டிராபேக்க நமக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு தான் நம்ம டூஸ் காம்ப்ளிமெண்ட் கொண்டு வந்தோம். அதுல ஜீரோங்கிறது ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் இருக்கும். அதுக்கான ரேஞ்ச் என்னங்கிறது பார்க்கலாம். ஓகேங்களா? இதுல பிளஸ் மைனஸ் அப்படிங்கிற எந்த வேறுபாடுமே இருக்காது. இதுல ஒன்லி வந்து இந்த டிராபேக்குக்காக நம்ம கொண்டு வந்தது தான் டூஸ் காம்ப்ளிமெண்ட். ஃபர்ஸ்ட் அன்சைன்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் அ பைனரி நம்பர் ரெப்ரசன்டேஷன். எஸ் கரெக்ட். இட்ஸ் அ நான் நெகட்டிவ் வேல்யூஸ். இதான் மெயின். நான் நெகட்டிவ் கொடுத்தாலும் சரி, இல்லாட்டி ஜீரோ அண்ட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் சொன்னாலும் சரி. ஓகேங்களா? இட் டஸ் நாட் யூஸ் எனி பிட் ஃபார் சைன் இண்டிகேஷன்ஸ். எந்த சைன் இண்டிகேஷனுங்க இது தேவையில்லை. ஏன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ்னால இதை ஸ்பெசிஃபை பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? இதனோட ரேஞ்ச் இது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான எம்சிக்யூ. ரேஞ்ச் என்னன்னு கேட்டாங்கன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நமக்கு இப்படி இருக்கு அப்படின்னா இந்த சைடு நெகட்டிவ், இந்த சைடு வந்து பாசிட்டிவ் இல்லைங்களா? அப்படி இருக்கிறப்போ நமக்கு 0ங்கிறது சென்டர் பாயிண்ட். அப்போ நம்ம இங்க பேசுறது எல்லாமே பாசிட்டிவ். சோ அதனால 0 2 அதனாலதான் இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. 2 பவர் 0 to எது வரைக்கும் அப்படின்னா 2 பவர் n-1 வேல்யூ வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ்கான ரேஞ்ச். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ரேஞ்ச். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈச் பிட் ரெப்ரசென்ட் பவர்ஸ் ஆஃப் 2. அதாவது ஒவ்வொரு பிட்டும் நம்ம எதை சொல்றோம்னா பவர்ஸ் ஆஃப் 2ல தான் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் வந்து LSB நம்ம சொல்லுவோம். அப்போ இங்க 0ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுனால இது வந்து LSB, இது வந்து MSB. புரியுங்களா? இதுதான் ஸ்டார்டிங் பிட். இந்த மாதிரி வரும். இது LSB, இது MSB. MSBங்கிறது மோஸ்ட் சிக்னிபிகன்ட் பிட். LSB அப்படிங்கிறது வந்து லீஸ்ட் அடுத்த கடைசி பிட்னு சொல்லலாம். ஓகேங்களா? எப்பயுமே எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பவர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்.
அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. இது சைன் மேக்னிட்யூட்காக யூஸ் பண்றது. இந்த இடத்துல நமக்கு பாசிட்டிவ் அப்படின்னா நமக்கு வந்து 0ன்னு தான் ஸ்பெசிஃபை பண்ணும். நெகட்டிவ்னா 1. அத நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்க்கலாம். இதுதான் எல்எஸ்பி. சொன்னேன் இல்லைங்களா? அப்போ இது வந்து என்னன்னா எம்எஸ்பின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே மேக்னிட்யூட் வேல்யூஸ்ன்னு சொல்லுவோம். சைன் மேக்னிட்யூட். சைன் மேக்னிட்யூட் அப்படிங்கிறப்ப சைன் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா இண்டிகேட் வெதர் பாசிட்டிவ் நெகட்டிவ். இப்போ அன்சைன்ட் அப்படின்னா நமக்கு தெரியும் பாசிட்டிவ் மட்டும்தான். ஆனா சைனுங்கிறப்போ பாசிட்டிவும் வரலாம், அந்த நம்பர்ஸ் நெகட்டிவும் வரலாம். சோ அதுக்காக யூஸ் பண்றது. நம்ம எம்எஸ்பி சொன்னோம் இல்லைங்களா? ஸ்டார்டிங் இப்போ ஒரு பிட் இருக்கு அப்படின்னா இது வந்து எம்எஸ்பி. அப்போ இது வந்து என்னன்னா எல்எஸ்பி. ஓகேங்களா? சோ இந்த சைன்டுக்கு என்ன சொல்றாங்கன்னா, இந்த எம்எஸ்பி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பிட் வந்து 0வா இருந்தா அது பாசிட்டிவ். 1ஆ இருந்தா நெகட்டிவ். ஓகேங்களா? த ரிமைனிங் பிட்ஸ் ஆர் மேக்னிட்யூட்னு சொல்றோம். ஓகேங்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். 0வா நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தோம்னா 0, 0, 1, 2 சாரி 1, 0, 1 இப்படி இருந்ததுன்னா இந்த 0வா இருந்தா அது பாசிட்டிவ். அதே 1ஆ இருந்தா நெகட்டிவ். நெக்ஸ்ட் அதனோட ரேஞ்சஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்ம சொல்லியிருக்கோம் சைன் வந்து 3 டைப்ஸா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு சைன் மேக்னிட்யூட், ஒன்ஸ், டூஸ் காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்கலாம். சைன் மேக்னிட்யூட் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் பாருங்க. மினிமம் பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருந்து, ஏன்னா நெகட்டிவ்ல இருந்து நம்ம நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுமே ரெப்ரசென்ட் பண்றதுனால நெகட்டிவ் வேல்யூ பாத்தீங்கன்னா 2n-1 -1 பிளஸ் 2 அதாவது அதுல இருந்து 2 பிளஸ் 2n-1 -1 அதாவது 2 zeros இருக்கும் இதுல. சொன்னேன் இல்லைங்களா? பிளஸ் 0க்கு ஒரு வேல்யூ இருக்கும், மைனஸ் 0க்கு ஒரு வேல்யூ இருக்கும். சோ 2 0 இது ஸ்பெசிஃபை பண்றதுனால இதனோட ரேஞ்ச் இது. ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே இதுதான் வரும். மைனஸ்ல பாத்தீங்கன்னா 2n-1 -1 அண்ட் 2 பிளஸ் 2n-1 -1. இது வந்து எதுக்கு அப்படின்னா 2 zeros require the end around the carry. ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். டூஸ் காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஜீரோ தான். சோ அதனாலதான் இந்த இடத்துல -1 வராது. சோ அதனால -2n-1 2 பிளஸ் 2n-1 -1. ஓகேங்களா? சோ இதுதான் வந்து டூஸ் காம்ப்ளிமெண்டோட ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க. ஒரே ஒரு ஜீரோ மட்டும் ரெப்ரசென்ட் பண்றதுனால. சோ அதனாலதான் நம்ம ஜீரோ ரெப்ரசென்டேஷன் என்னன்னு சொல்லுவோம்னா சைன் மேக்னிட்யூட்னு சொல்லுவாங்க. சைன் மேக்னிட்யூட் அண்ட் தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட். இது ரெண்டுமே ஆப்ஷன்ல இருந்து ரெண்டுமே நம்ம சூஸ் பண்ணணும். வெறும் சைன் மேக்னிட்யூட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்ப இதுக்கான எக்ஸாம்பிள் இப்ப +5 அப்படிங்கிறது என்னன்னா பைனரி டு டெசிமல் நமக்கு கன்வர்ஷன் தெரியும் இல்லைங்களா? அதுக்கு தெரியல அப்படின்னா நான் கன்வர்ஷனுக்குன்னு ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், அதை பாருங்க. இப்ப 5க்கு நம்ம என்ன பண்ணணும், 5ங்கிறது ஒரு டெசிமல் வேல்யூ. அப்ப பைனரி வேல்யூங்கிறப்ப நம்ம 2 பவர்ல போடுவோம், டிவைஸ் பண்ணி போடலாம். அப்படி இல்லைன்னா 8421 மாடல்ல போடலாம். ஓகேங்களா? அப்படி 4 பிட்ல ரெப்ரசென்ட் பண்றதுக்கு நம்ம 8421 மாடல்ல போட்டோம்னா அப்ப 5ங்கிறப்ப என்ன வரும் இந்த இடத்துல? இங்க 1 இங்க 1. சோ மித்த இடத்துல 0 வரும். சோ 011ங்கிறது வந்து என்னன்னா +5 ஓட வேல்யூ. கரெக்ட்டுங்களா? இது வந்து +5 ஓட வேல்யூ. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. ஆனா இத 8 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. நம்ம இங்க 4 பிட் கொடுத்திருக்கோமா? அப்ப பேலன்ஸ் இருக்குது என்ன? இது பிளஸ் அப்படிங்கறனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 4 பிட்டும் வந்து நம்ம 0வா தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். சரிங்களா? சோ இது +5க்கு. அதே -5க்கு பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் பிட் அந்த எம்எஸ்பி பாத்தீங்கன்னா இது 0வா இருந்தா என்ன சொன்னோம் நம்ம எம்எஸ்பி பாசிட்டிவ். அதனாலதான் இங்க 0 போட்டிருக்கோம். அதே நெகட்டிவ் சைனுக்கு நம்ம என்ன பண்றோம், இந்த 101 அப்படியே வரும். இது சைன் மேக்னிட்யூடுக்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சைன் மேக்னிட்யூடுக்கு. அப்போ இந்த இடத்துல மட்டும் 1 வரும். மீதி எந்த இடத்துலயும் வராது. லாஸ்ட் எம்எஸ்பில மட்டும் 1 வந்தா அது சைன் மேக்னிட்யூட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். அதே -5 இன் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு நம்ம கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் +5க்கு என்னென்ன 8 பிட்ல நம்ம எழுதணும். +5க்கு என்ன நமக்கு 8 பிட்ல 0 0 0 0 4 5 zeroஸ்ங்களா? அப்புறம் 101. இது +5க்கு. இதனோட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா 0லாம் 1 0வை நம்ம என்ன சொல்லுவோம், ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்டுக்கு 0ல 1 1ல 0ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரி இதுல மாத்தணும் அப்படின்னா என்ன வரும், 1 1 1 1 1 0 1 0. கரெக்ட்டுங்களா? சோ இதுதான் ஆன்சர். தெரியுதுங்களா? ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் அதாவது 5 ஓட ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வெர்ஷன் இதுதான். இது ஆன்சர். அதே டூஸ் காம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறப்ப என்னன்னா ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதோட நம்ம என்ன பண்ணுவோம், +1 ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா? சோ அதோட நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு +1 ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம் அப்படின்னா 0 1 1 1 அப்புறம் அதர்ஸ் எல்லாமே அப்படியே வந்துரும். 1 1 1 4.
5 ones. ஓகேங்களா? சோ இது வந்து என்னன்னா இதனோட 2's காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இப்போ டைரக்ட்டா ஒரு நம்பர் ஒரு -5 குடுத்து அதனோட 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்க சொன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் +5க்கு என்ன இதோ 8 பிட்ல எழுதிட்டு அதுல இருந்து 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் ஒரு 1 ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிறது தான் 2's காம்ப்ளிமெண்ட். ஓகேங்களா? இந்த மெத்தட்ல தான் நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் ஏன் 2's காம்ப்ளிமெண்ட் ப்ரிஃபர் பண்றோம் அப்படின்னா என்னன்னா சிங்கிள் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 0. மெயினா இதுதான் மெயின் கான்செப்ட். சிங்கிள் ரெப்ரசன்ட் இதுக்கு வந்து +0 கிடையாது, -0 எந்த கண்டிஷனுமே கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் 0 மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். சிம்பிளிஃபை த அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன். ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஏன்னா 2 டைப் இருக்கு இல்லைங்களா? பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கு இல்லையா? அதுக்கு நம்ம அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்றப்போ 2's காம்ப்ளிமெண்ட் இருந்தாதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நம்ம பண்ண முடியும். அதே மாதிரி ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ரேஞ்ச் அதிகமா எடுத்துக்கும். அதாவது அதிக நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றது 2's காம்ப்ளிமெண்ட். இது வந்து எப்படின்னா CPU ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல அதிகமா யூஸ் பண்றது 2's காம்ப்ளிமெண்ட் தான். ஓகேங்களா? கம்ப்யூட்டர்ல அரித்மெட்டிக்காக நம்ம யூஸ் பண்றது 2's காம்ப்ளிமெண்ட். அதனோட மெத்தட்ஸ் ஒர்க்ஸ் ஒரு ஷார்ட்டா கொடுத்திருக்கேன். சைன் மேக்னிடியூட் அப்படிங்கிறப்ப MSB மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. MSB மட்டும் தான். 1's காம்ப்ளிமெண்ட்னா தான் இருக்கிற எல்லா ஜீரோஸ்மே மாறும். சோ சைன் மேக்னிடியூட் வந்து லாஸ்டா இருக்கிற MSB மட்டும் தான் சைன் மேக்னிடியூட் மாறும். மீதி இருக்கிறதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நம்ம பிட்ஸ் எல்லாம் மேக்னிடியூட்னு சொல்லுவோம். அதனோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா ரேஞ்ச் கொடுத்திருக்கேன். அண்ட் தென் இது வந்து ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஓகேங்களா? என்னன்னா MSB 0வா இருந்தா பாசிட்டிவ், MSB வந்து 1ஆ இருந்தா என்ன சொல்லுவோம்? அதை நெகட்டிவ் சொல்லுவோம். ஓகேங்களா? 2's ரெப்ரசன்டேஷன் ஆஃப் 0. அதாவது இதுல 0 மட்டும் +0க்கு ஒரு வேல்யூ இருக்கும், -0க்கு ஒரு வேல்யூ இருக்கும். அதுதான் சைன் மேக்னிடியூட். எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அது என்ன +0க்கு ஒரு வேல்யூ அப்படின்னு கேக்குறீங்களா? ஒண்ணும் இல்ல. இப்ப +0வை நான் 4 பிட் ரெப்ரசன்டேஷன் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். +0க்கு என்ன பண்ணுவோம்? எல்லாமே வந்து 0. அவ்வளவுதான். இதுதானே 4 பிட் ரெப்ரசன்டேஷன். அதே இது பாசிட்டிவ்க்கு. இது எதுக்கு? பாசிட்டிவ் வேல்யூக்கு. அதே நெகட்டிவ் வேல்யூக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? MSB. இதுதானே MSB. இந்த MSB வந்து 1ஆ இருக்கும். சோ 1 0 0. புரியுதுங்களா? 0 வேல்யூ தான். இது நெகட்டிவ் 0க்கான வேல்யூ. இது வந்து பாசிட்டிவ் 0க்கான வேல்யூ. அதனாலதான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இந்த சைன் மேக்னிடியூடும் 1's காம்ப்ளிமெண்ட்டும் +0க்கு ஒரு வேல்யூ வரும், -0க்கு ஒரு வேல்யூ வரும். அதனாலதான் இது ரொம்ப டிராபேக்கா நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் 1's காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா இதுவும் அப்படிதான். நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் நம்ம எழுத போறோம். அதாவது 0னா 1, 1னா 0 அந்த மாதிரி எழுத போறோம். பிட்வைஸ் நாட் ஆபரேட்டர் வந்து இதுல யூஸ் பண்றோம். பிட்வைஸ் நாட். ஓகேங்களா? சேம் அஸ் சைன் மேக்னிடியூட். அதே மாதிரிதான் இது வந்து எதுக்கு அப்படின்னா ஸ்டில் ஹேஸ் இதுக்கு 2 ஜீரோஸ். அதாவது இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், +0க்கு என்ன வேல்யூ? எல்லாமே 0. இதனோட 1's காம்ப்ளிமெண்ட் என்ன? இதனோட 1's காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா எல்லாமே 1. கரெக்ட்டுங்களா? அதுவே -0 போடலாங்களா? அப்ப -0க்கு என்ன வேல்யூ? அப்ப +0 இதுங்களா? அப்ப -0ங்கிறப்போ 1 0 0 0ன்னு வரும். அது அப்படியே 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்தா என்ன ஆகும்? 0 1 1 1 வரும். சோ +0க்கு ஒரு வேல்யூ, -0க்கு ஒரு வேல்யூ வரனாலதான் இது வந்து இது டிராபேக்கா சொல்றாங்க. 2's காம்ப்ளிமெண்ட் பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே கிடையாது. ஒரே ஒரு சிங்கிள் வேல்யூ மட்டும்தான். அதான் சொல்லிருக்காங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் இது பிட்வைஸ் நாட் இதுக்கும் அதே தான் யூஸ் பண்றோம். +1. ஏன்னா 2's காம்ப்ளிமெண்ட்ங்கிறப்போ 1's காம்ப்ளிமெண்ட் எடுத்துட்டு +1 பண்ணா நமக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கிடைக்கும். அதனோட ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு இதுதான். என்னன்னா -1 வராது. ஓகேங்களா? இங்க மட்டும் தான் பிளஸ்ல தான் வந்து ஒரு -1 வரும். ஸ்லைட்லி மோர் காம்ப்ளெக்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனா கொஞ்சம் கஷ்டமான காம்ப்ளெக்ஸா தான் இருக்கும் இந்த 2's காம்ப்ளிமெண்ட். சோ இதனோட டிராபேக்ஸை ரெக்டிஃபை பண்றதுக்காக யூஸ் பண்றது தான் 2's காம்ப்ளிமெண்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இத வச்சு ஒரு சின்ன அனலைஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சர் சொல்றேன். 0 ஹேஸ் அ 2 ரெப்ரசன்டேஷன். இப்பதான் நான் சொன்னேன். இதுல எந்தெந்த இதுல வந்து வரும்? சைன் மேக்னிடியூட், 1's காம்ப்ளிமெண்ட், 2's காம்ப்ளிமெண்ட், none of the above. இதுல எந்த ஆப்ஷன் கரெக்ட்? எஸ் கரெக்ட். A and B. பிகாஸ் சைன் மேக்னிடியூட் 0க்கு எத்தனை ரெப்ரசன்டேஷன்? இங்கேயும் +0 -0. அதே மாதிரி இங்க என்ன இருக்கும்? +0 -0. ஓகேங்களா? 2 ரெப்ரசன்டேஷன் வரும். இங்க மட்டும்தான் ஒரே ஒரு 0க்கு ரெப்ரசன்டேஷன் வரும். சோ அதனால A and B தான் ஆன்சர். நமக்கு ஆப்ஷன்ல எது கொடுத்துருக்காங்க? வெறும் சைன் மேக்னிடியூட் கொடுத்திருந்தாங்கன்னா அதை மட்டும் சூஸ் பண்ணா போதும். ஆனா 1's காம்ப்ளிமெண்ட் கொடுத்திருந்தா ரெண்டுமே தான் சூஸ் பண்ணணும். தப்பா சூஸ் பண்ணிடாதீங்க. ஆப்ஷன் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. MSB 0 அண்ட் இது வந்து எதுக்கு? இது வந்து பாசிட்டிவ். இது வந்து எதுக்கு? நெகட்டிவ்.
ஓகேங்களா? அதுக்காக நம்ம யூஸ் பண்றது. ஸோ அதனால 2 ஜீரோக்கு வந்து நம்ம குடுக்கறனால, பிளஸ் 0க்கு ஒரு வேல்யூ அண்ட் தென் மைனஸ் 0க்கு ஒரு வேல்யூ குடுக்கறனால, இது 2மே வரும். 0 ஹேஸ் a 2 ரெப்ரசன்டேஷன். எது எதுக்கு இருக்கு? சைன் மேக்னிட்யூட்லயும் அண்ட் தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட்லயும். நெக்ஸ்ட். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் பெர்ஃபார்ம் அரித்மெட்டிக் ஆபரேஷன். இப்பதான் சொன்னேன் நானு. அரித்மெட்டிக் ஆபரேஷனுக்கு எது எஃபிஷியன்ட்டா இருக்கும்? எஸ் கரெக்ட். 2's காம்ப்ளிமெண்ட். த ரேஞ்ச் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான எம்சிக்யூன்னு சொல்லலாம். த ரேஞ்ச் ஆஃப் இன்டிஜர் தட் ஹேஸ் கேன் பி ரெப்ரசன்ட் பை 2's காம்ப்ளிமெண்ட். 2's காம்ப்ளிமெண்டோட ரேஞ்ச் என்ன? எஸ் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட் ஏ. ஏன்னா இங்க -1 இல்ல. இந்த இடத்துல பிளஸ்ல இங்க பிளஸ் போடலாம், போடாமல இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல கண்டிப்பா மைனஸ் வரணும். இது கரெக்ட். சோ இந்த ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எதுக்கு வரும்? இந்த ரேஞ்ச் வந்து என்ன எதுக்கு வரும்னா சைன் மேக்னிட்யூட்க்கு வரும் அண்ட் தென் ஒன்ஸ் காம்ப்ளிமெண்ட் வரும். கரெக்ட்டுங்களா? இது வந்து இது ரெண்டுக்குமே வரும் இந்த ரேஞ்ச். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த மைனஸ் வந்து இந்த ஹோல் மைனஸா தான் இருக்கும். தனித்தனியா போடக்கூடாது. ஹோல் மைனஸா இருக்கும். இந்த இடத்துல வேற விதமா எழுதலாம். அதாவது இந்த மைனஸ் தான் மைனஸ் அத உள்ள மல்டிப்ளை பண்ணி பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன்ஸ்க்கு சைன் மேக்னிட்யூட்க்கு. இதுதான் 2's காம்ப்ளிமெண்ட். நெக்ஸ்ட். ஓகே நெக்ஸ்ட் இந்த கேட் கொஸ்டின் பார்க்கலாங்களா? the number -6 can be represented as a 1010 in 4-bit 2's complement representation. which of the following is correct representation அப்படின்னு கேக்குறாங்க. இது வந்து இந்த கொஸ்டின் வரதுக்கு முன்னாடி இந்த 1010 எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு நம்ம ஒரு இது போடலாம். எப்படி 2's complementல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? +6க்கு கண்டுபிடிப்போமா? +6க்கு என்ன வரும் 4th பிட்ல? 0110 வரும். இந்த இது வந்து எதுக்காகது? நெகட்டிவா பாசிட்டிவான்னு கொடுக்கறதுக்காக அந்த 4th பிட் எம்எஸ்பி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அப்போ -6 அப்படின்னா என்ன ஆகும்? இந்த எம்எஸ்பி வந்து 1 ஆகும். அந்த 110 அப்படியே வரும். இப்போ நம்ம 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணும். இந்த 1's காம்ப்ளிமெண்ட்ல இந்த எம்எஸ்பியை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்போ 001 வரும். ஓகேங்களா? அப்புறம் +1 அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 1 110க்கு 1 அடுத்தது 1 அந்த 0 அடுத்தது இந்த நெகட்டிவ் நம்பருக்காக நம்ம ரெப்ரசென்ட் பண்றதுக்கு 1. சோ இதுதான் இங்க கொடுத்திருக்காங்க 101 1010. இது வந்து எதுக்காக? ஃபார் நெகட்டிவ் வேல்யூ ரெப்ரசன்டேஷனுக்காக நம்ம யூஸ் பண்றது தான் இந்த 1. ஓகேங்களா? அதனால இதை வச்சு நம்ம ஒன்ஸ் காம்ப்ளிமெண்டோட ஒன்னா ஆட் பண்ணக்கூடாது. நம்மளோட 6ஓட வேல்யூவோட தான் நம்ம ஆட் பண்ணணும். இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை ஆட் பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருச்சு. ஓகேங்களா? -6க்கு 2's காம்ப்ளிமெண்ட் வேல்யூ என்ன? 1010. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் ஆன்சர் 8 பிட்ஸ் ரெப்ரசன்டேஷன் கொடுத்திருக்காங்க. இந்த 1010 அப்படியே வந்துருது. ஓகே. அப்ப பேலன்ஸ் இருக்கிறது 4. இந்த 4ங்கிறது எப்படி அப்படின்னா நம்ம ஃபுல்லா இங்க பார்க்க போறது நெகட்டிவ் வேல்யூக்கு. அப்ப என்ன வரணும்? எல்லாமே வந்து 1ஆ தான் வரணும். அப்போ இது ஆன்சர் தப்பு. சோ இது பாருங்க 1010 அண்ட் தென் ஃபுல்லா 1 வந்திருக்கு. அப்ப இது ஆப்ஷன் கரெக்ட். அடுத்தது பாருங்க இது வந்து 16 பிட்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்? இந்த 16 பிட்டுமே 11 வரணும். ஏன்னா பிகாஸ் மைனஸ் வேல்யூ. சோ அதனால இந்த ஆப்ஷன் தப்பு. இதுதான் கரெக்ட். டி கரெக்ட். அப்போ பி அண்ட் டி வந்து கரெக்ட். 16 பிட் ரெப்ரசன்டேஷன் பாத்தீங்கன்னா இது கரெக்ட். 8 பிட் ரெப்ரசன்டேஷன்னா இது கரெக்ட். அதாவது பேலன்ஸ்ல இருக்கிறது எல்லாமே 1ஆ வரும். எப்போ அப்படின்னா நெகட்டிவ் வேல்யூவா இருக்கிறப்போ. ஓகேங்களா? சோ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட் the 2's complement representation of -539 இது டெசிமல் நம்பர்ல கொடுத்திருக்காங்க. ஹெக்ஸா டெசிமல் எப்படின்னு கேக்குறாங்க. நத்திங் பட் இது என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்ப 539க்கு நம்ம இப்போ டெசிமல்ல இருந்து பைனரிக்கு கண்டுபிடிக்கணும். சோ பைனரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 8421 அடுத்தது என்ன 16 வருங்களா? நம்ம தெளிவா போட்டுக்கலாம். நைன்ல இருந்து வருங்களா? 512 தானே 9. ஸோ 512 அப்போ 8421 and then 16 32 64 128 256
அண்ட் தென் 512. ஏன்னா நம்ம 539 தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 512 வரைக்கும் நம்ம போட்டாச்சு. ஸோ அப்படி இருக்கப்போ 512 அப்ப எதை எதை ஆட் பண்ணா நமக்கு வரும்? ஓகே, அப்ப 512 கொண்டு வரும். அப்போ 16 8 வரும். ஓகேங்களா? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 539 வரும். ஓகேங்களா? இதுதான் வந்து பிளஸ் 539ஓட பைனரி நம்பர். ஓகேங்களா? பிளஸ்ங்கிறப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒரு ஜீரோவை ஆட் பண்ணணும். இது பாசிட்டிவ்க்காக. நெக்ஸ்ட் நம்ம நெகட்டிவ் 539. ஓகேங்களா? அப்போ நெகட்டிவ் அப்படியே இருக்கட்டும். இதுக்கு 2's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 1's காம்ப்ளிமெண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். 1's காம்ப்ளிமெண்ட் கண்டுபிடிச்சோம்னா 0 0 1 0 0 1 1 1 1 0 பிளஸ் 1. கரெக்டுங்களா? இந்த 1 ஸோ 0 1. ஓகேங்களா? அடுத்தது பிளஸ் 1. பிளஸ் 1 அப்படிங்கிறப்போ நம்ம என்ன வரும்? 1 வரும், 0 வரும், 1 0 0 1 1 1 1 0 1. ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? ஹெக்ஸாடெசிமல் கேட்டிருக்காங்க. ஸோ பைனரி டு ஹெக்ஸாடெசிமல் நமக்கு தெரியும். ஓகேங்களா? இந்த பக்கமா போனா 4 4ஆ நம்ம பிரிப்போம் இல்லைங்களா? 1 2 3 4. இது ஒரு பிட். 1 2 3 இது 1. இங்க நமக்கு 1 2 3 தான் இருக்கு. ஆனா நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த இடத்துல 4 பிட் வரல அப்படின்னா நம்ம என்ன சேர்த்திக்குவோம்? 0 சேர்த்திக்குவோம். ஆனா நம்ம 2's காம்ப்ளிமெண்ட்ல தான் கண்டுபிடிக்கிறோங்கிறப்போ இது வந்து என்ன நம்பர்? எஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க 1 தான் சேர்த்தணும். இங்க நமக்கு பிட்ஸ் 10ல 4க்கு அப்படின்னா இந்த 1 சேர்த்தி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இப்போ பிரிச்சாச்சு. இப்போ இதனோட வேல்யூஸ் எழுதலாங்களா? எஸ். அப்போ 8421 மாடல்ல எழுதுங்க. அப்ப இது வந்து 5 வரும். இது 842. அப்போ 12 14. அப்போ ஏல இருந்து எழுதுனா ஏக்கு வந்து 10, பிக்கு 11, சிக்கு 12, டிக்கு 13, ஈக்கு 14. கரெக்ட்டுங்களா? எஃப்க்கு 50. அப்ப இங்க என்ன வருது? 14 வருது. ஸோ 14ங்கப்போ நமக்கு என்ன வரும்? வரும். அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா 8421. அப்போ 8 4 12 13. 13 என்ன இருக்கு? டி. ஸோ ஆன்சர் நமக்கு என்ன? டிஇ 5. ஆன்சர். ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பிளஸ் 539க்கு பைனரி கண்டுபிடிக்கணும். இது வந்து எம்எஸ்பி. ஃபார் எதுக்காக அப்படின்னா இதுதான் வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு சொல்றது. ஸோ நெகட்டிவ்னால நமக்கு 1 போட்டிருக்கோம். ஸோ 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அடுத்தது வந்து நம்ம என்ன பண்றோம்? இது வந்து 1's காம்ப்ளிமெண்ட் எடுக்கிறோம். அடுத்து பிளஸ் 1 பண்ணி நம்ம இதை 2's காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம்ல எழுதுறோம். எழுதிட்டு 4 4 பிட்டா பிரிச்சு அந்த 4 பிட்டுக்கு என்னவோங்கிறத எழுதிக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இப்ப காம்ப்ளிமெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறது, அதை கேட்டா சம்ஸ் எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.